வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலீஃப். நான் உங்கள் வீரமணி. இன்றைக்கும் அமைச்சர் விரிவாக்கம் தமிழக அமைச்சரவையில் சமூக நீதி நாள் என்று பேசப்படுகிறது ஆளுங்கட்சி சார்பாக. திமுக விசிக நடுவில் வார்த்தை போர் முற்றி வருகிறது. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கோம். குறிப்பாக அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப ப்ரமோஷனாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் நீங்கள் தினமும் கேட்டீங்க, இந்த கமெண்ட்ஸ்லாம் எப்படி வருது என்னங்கிறது கேட்டிருந்தீங்க. சில கமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்தா விமர்சனமாக போகிற மாதிரி போயிட்டுருக்கு. தாவேகாக்கு நம்ம வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுறோம் சமீப காலமாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. நீங்களும் பேசின மாதிரி தெரியல, நானும் அந்த மாதிரி கேள்வியில் கேட்ட மாதிரி தெரியல. நடக்கிறது தான் நம்ம பேசுகிறோம். இதில் எந்த இடத்துல சப்போர்ட்டுங்கிற வார்த்தையை வந்து அவங்க பார்க்குறாங்க? இப்போ ஆளுங்கட்சி எதிர்த்து நம்ம பேசியிருந்தோம், திமுகவுடைய இதை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தோம். அதை அதிமுக ஆதரவாக எடுத்துக்கிட்டு பேசினா சமூக வலைதளம் கூட என்னெல்லாம் வந்து எடப்பாடிட்டேன்னா அவரை பார்க்க எனக்கு சான்ஸ் கூட கிடைச்சது. நான் பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா அது ஒரு விஷயமா மாறணும். இந்த மாதிரி பலரை சந்திக்க எனக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் நான் போவதில்லை. ஏன்னா அது ஒரு தேவையில்லாதுன்னு. இப்போ வந்திருக்கவங்களையும் பலரும் நண்பர்கள், ஆனால் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை நான். அது அவங்களுக்கே தெரியும். ஒரு வாழ்த்து மட்டும் போட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எல்லா கட்சியிலையும் எல்லாருக்கும் தொடர்பு இருக்கும். அதிமுக ஆதரவு நினச்சிருந்தவங்க அதிமுகலே 2 அணி வந்தோடனே நம்ம அதில் இருக்க ஃபேக்டை பேச ஆரம்பித்தோன்னா ஒரு அணியினருக்கு கோவம். நீங்கள் என்ன அவரை இது பண்ண, அதெல்லாம் எங்கள் வேலை இல்லைங்க. எங்கள் வேலை என்னன்றதை பதிவு பண்ணுறது மட்டும்தான் கடமை. அதுக்கு ஆள் இருப்பாங்க, அவங்கள பாருங்கள். அதுதான் நம்மளுடைய பதில். ஆமாம், என்னுடைய பதில் அது. ஏன்னா பலருமே அதான், நாங்கள் இதுலேருந்து நாங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், உங்களை இனிமேல் நாங்கள் பார்க்க மாட்டோம். அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, அண்ணாமலை மேலே விமர்சனம் வைக்கிறது தான் வைக்கிறோம். ஆமாம், அண்ணாமலையை வாழ்த்துறதும் வாழ்த்துறோம், பாராட்டுறோம். விமர்சனம் வைக்கும் போது நீ வந்து அப்படி இப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் நல்லவனும் யாராலையும் வாழவே முடியாது. அதிமுகவில் 2 பிரிவு இருக்குன்னு, ஒரு பிரிவுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, ஒரு பிரிவுக்கு இப்படி இருக்குதுன்னு சொன்னால் இந்த பிரிவுக்கு நீ ஆதரவாக போகிற, துட்டு எல்லார்ட்டையுமே துட்டு வாங்கினா, டே நான் ஏன்பா நான் யூடியூப்பில் இருக்க போகிறேன், நான் ஏதாவது பில்டிங் கட்டிட்டு இன்றைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், பைக்கு தான் வச்சுன்னுக்கிறேன். அப்போது இந்த மாதிரி பேசுறது, அவர்கிட்ட காசு வாங்கிட்டேன், இப்போ தாவேகிட்ட காசு வாங்கிட்டேன்றாங்க. தாவேக யாருக்காவது காசு கொடுத்துருக்காங்களான்னு வேறு யார்கிட்டே கூட கேட்டு பாருங்க. இல்லை நேற்று அவங்க அமைச்சரவே விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. அப்போது புதுசாக ஒரு அமைச்சர் வந்திருக்கு, கடுமையாக இவர்களை விமர்சனம் பண்ணோம். விமர்சனம் அது அவர்களே சொல்கிறாங்க, நீங்கள் வைத்ததெல்லாம் விமர்சனம், பல விஷயங்களை நாங்கள் அறிவுரையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்கிட்ட சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், நான் வச்சதெல்லாம் ஆதங்கத்தின் பேரில் வச்சது. ஒரு கட்சி வரணும், மாறுதல் வரணும். நீங்கள் மொத பார்த்தீங்கன்னா நான் பேசியிருப்பேன். விக்கிரவாண்டிக்கு முன்னாடி விஜய் வரப்போகிற டைம்லலாம் நான் பேசியிருப்பேன். இன்றைக்கி மூத்த செய்தியாளர்னு சில பேர் தாங்கள் தான் கண்டுபிடிச்சோன்ற மாதிரி வந்தவங்க எல்லாம் எதிர்த்து பேசியிருந்தாங்க. அன்னைக்கு நான் சொன்னது, வரட்டுமே, என்ன நடிகன்லாம் வரக்கூடாதா, இது யாருக்காவது பட்டயம் போட்டு கொடுத்துருக்கா, எதுவும் கிடையாது. எனக்கு வர்ற கோபமே என்னென்னா, திமுக என்ன நமக்கு என்ன எதிரி கட்சியா? கிடையாது. நான்லாம் திமுக தானே, நீங்கள் திமுக குடும்பம், நான் திமுக குடும்பம். ஆனால் ஏன் நம்ம வெறுக்கிறோம்? அடுத்தடுத்த தலைமுறை எந்த நோக்கத்துக்காக திமுக வந்ததோ அதை விட்டு விலகி போய் நீங்கள் ஏதோ நாடாண்ட மன்னர்கள் மாதிரி நீங்கள் பண்ணுறது ஆட்டிடியூடு காமிக்காதீங்கன்ற. நாங்கள் தான் ஆள பிறந்தவர்கள், நாங்கள் தான் மன்னர்கள், எங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்குதுன்னு நினைக்காதீங்கன்றதான் இது. யார் இருந்தாலும் நாளைக்கே விஜய் இந்த டீமே நாங்கள் தான் ஆள பிறந்தவர்கள், எங்களுக்கு மட்டும் தான் தகுதி இருக்குன்னு நினச்சா அவர்கள் மேலே விமர்சனம், முதல் எதிர்ப்புகள் நமக்கு. அது அன்றைக்கி அதிமுக அது கிடையாது. ஆமாம், நீங்கள் அதனால தான் நான் அதை சொல்கிறேன். அந்த கட்சிகிட்ட மதம் சார்ந்த, ஜாதி சார்ந்த எந்த இதுவும் கிடையாது. அவங்க ஆட்டில் அவங்க போயின்னு இருப்பாங்க. நீங்கள் போய், எனக்கு தெரிஞ்சு ஒரு மீட்டிங்கில் ஓபிஎஸ்லேருந்து எல்லாம் லைனாக நிற்கிறாங்க அமைச்சர்கள், எங்களுக்கு முன்னாடி மறைச்சிக்கிட்டு. எங்கள் கூட இருந்த ஒரு பெண் ஏங்க போங்க அப்படிக்கா ஓரமாக மறைச்சிக்கிட்டு நிற்கிறீங்கன்னு. ஜெயலலிதா அவங்க சிஎம் மவுண்ட் ரோட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த இது மொபைல் சிக்னல் தொடங்கி வச்சாங்க ஸ்டேஷனுக்குள்ளே. போங்க அப்படிக்கா ஓரமா, மன்னிச்சிங்கன்ட்டு எல்லா அமைச்சர்களும் அப்படி ஓரம் போய் இன்னும் கொஞ்சம் ஒதுங்கி போய் நின்றுக்கிட்டாங்க. நான் இவங்கள்ட்ட கேட்டேன், நீங்கள் யாரை திட்டி ஓரம் அமைச்சிங்க தெரியுமா? யாரை? ஒருத்தர் நிதியமைச்சர், இன்னொருத்தர் வருவாய்த்துறை, எல்லாம் டாப் மோஸ்ட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு. ஐயோ சார் எனக்கு, ஏன்னா அவங்க அந்த பீட்டே கிடையாது. ஓகே, கிரைம் ரிப்போர்ட்டர் அவங்க. நம்ம பொலிட்டிக்கலும் கிரைம் பண்ணுறதுனால அது பார்த்துக்குங்க அப்படின்னு. ஐயோ அவங்க மினிஸ்டர்ஸா? எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ஆனால் அந்த இது திமுக பண்ண முடியாது. முதல்ல அந்த இடத்துல நம்மளை நிற்க விட மாட்டாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போது இந்த மாதிரி கட்சி அதிமுக. அதனால் இயற்கையாகவே அந்த கட்சி மேலே நமக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. ஆனால் தப்புன்றப்போ நம்ம கடுமையாக 2019 to 2021 கடுமையாக விமர்சனம்லாம் பண்ணியிருக்கோம்.
இன்றைக்கி தாவேகா வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல இந்த விஷயங்கள்லாம் எப்படி அவர் ஃபாலோ பண்ணுறாருன்னு. சமூக வலைதளங்களில் யூடியூப்களில் வர்ற கோரிக்கைகளுக்கு எடுத்து அவர் கவனத்துக்கு கொண்டு போகணுன்னு தனி டீம் வச்சுருக்காரு. ஏன்னா நம்ம இதை சொல்கிறோம், இன்னொரு விஷயமும் நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம். அதை நம்ம பெருமையாக கூட சொல்ல முடியும். நம்மளுடைய செய்தி சேனலில் நம்மளுடைய யூடியூப்பில் நம்ம பேசக்கூடிய அந்த மத்திய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட நல்லது கெட்டது ரெண்டையுமே பிஎம்ஓ சைட்லேருந்தே நமக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்குது, நல்ல விமர்சனமும் இருக்குது, நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த நார்வே மேட்டில் நம்ம பேசுனதை நோட் எடுத்து அவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா தமிழக யூடியூப் சேனலில் யாருமே பேசாத ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுத்துருக்கோம். இதில் நம்ம வந்து சங்கியாவோ மங்கியாவோ நம்ம மாறல, நம்ம கடமை செய்கிறோம். என்ன நடந்திருக்குன்னு இப்போ என்னுடைய பொசிஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா நான் பாஜக ஆதரிப்பேனா? ஆதரிக்க மாட்டேன். ஆனால் பாஜகவுக்குமே நம்ம என்ன சொல்கிறோம், உங்களுடைய வட மாநிலங்களில் நிலைப்பாட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தீங்கன்னா அம்மன் ஜல்லிக்கு ஆகாது, அதில் அண்ணாமலை ஸ்டைல் தான் கரெக்டுன்றோம். பாஜக தேசிய லெவலில் பாஜக உடைய செயல் திட்டம், அமைச்சர்களுடைய செயல்பாடுகள், அமைச்சர்கள் யாரும் தனிப்பட்ட முறையில் பெரிய செல்வந்தர்களாக லஞ்சம் கொளிக்கிறதோ அது மாதிரி காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது. இது சர்வதேச விவகாரங்களில் நம்மளுடைய செயல்பாடுகள், ஏற்றுமதி இறக்குமதி, பல விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் பேசுகிறோம். மொழி, நீட்டு, அந்த மற்ற திட்டங்கள்லாம் எதில் நல்லது இருக்கோ அதை நம்ம சொல்கிறோம். இவர்கள் எப்படி நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்றத தோல் உரிக்கிறோம். ஆமாம், இதில் ரொம்ப கொடூரமானது இவர்கள் திமுகவினர் தான். ஏன்னா அவர்களுடைய வாக்கு அரசியலுக்காக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்களே தடுத்து அதையும் தாண்டி மற்றவர்களே பயமுறுத்தி வைக்கிறது. ஆமாம், இன்னைக்கு இருமொழி கொள்கை தான் என் கொள்கைன்னு ஏன் தாவேகா சொல்லுதுன்னா இவர்களுடைய அந்த டாமினேஷன், பயம். ஆனால் பிஎம்சின்னு லைட்டாக ஒன்று ஆரம்பித்த உடனே என்னென்ன எகிறாங்க பாருங்கள். சமூக வலைதளத்தில் இவங்க போட்டு அவ்வளோ ஏறுவாங்க. இந்த வேலை எல்லாத்தையும் தடுத்து அந்த அவர்களை நல்ல சிந்தனை நோக்கி நகர்த்துறதுக்கு பொறுப்பு நமக்கு இருக்கு. இல்லை, வகுப்பு போர்டோட விஷயம் எங்களோட உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த இதில் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதில் இருக்கும்போது பேசும்போது இது என்னடா இருக்குது, தப்புனா தப்பு, சரினா சரி நம்ம பேசுகிறோம். வகுப்போட எல்லா முஸ்லீம்ஸும் பாஜக அந்த திருத்தம் கொண்டு வந்த ஒரே காரணத்தாக எதிர்த்தாங்க. உள்ளே போய் படிக்கவே இல்லை. அன்னைக்கு என்னை பலரும் பாராட்டிட்டாங்க. சார் நீங்கள் ஒரு ஆள் தான் சார் தேசிய பார்வையோட கரெக்டாக பேசுனீங்க சார், தேசிய பார்வை கூட விட்டுருங்க, எனக்கு சாதாரண இஸ்லாமியனுக்கு நன்மை செய்கிறதா அந்த இதில் பல சரத்துகள் இருக்குது, அதனால தான் நான் அதை வந்து சொல்லணும்னு சொன்னேன். அதை பாஜகக்காரோட விட்டாங்க. அண்ணாமலை பதிவு பண்ணாப்புல, கரெக்டாக அதை பிரித்து பதிவு பண்ணாப்புல. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பத்திரிகையாளராக என் வேலையை நம்ம செய்கிறோம். நான் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் என்கிட்ட வர்றீங்கன்னா உங்களையும் அந்த சிந்தனைக்கு நான் கொண்டு வந்துடுவேன். என்கிட்ட வர யூடியூபர்ஸுக்கும் நான் இந்த சிந்தனையை கொண்டு வரேன். ஒரு தலைவரை இன்னொரு தலைவர் நான் ஏன் திட்டினதுக்கு வீடியோ ஒருத்தர் தம்ப்நெயில்ல வச்சுருந்தார். நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், தம்பி நம்ம நண்பர் தான், எதுக்கு இந்த தம்ப்நெயில்ல அந்த தலைவரை இவர் அந்த பத்திரிகையாளர் ஒருத்தர் நான் ஏன் திட்டிருக்காரு, இது ஏன் போடுறீங்க? இல்லை சார், நான் வந்து அவர் திட்டினதை அப்படியே போட்டேன் சார். அவர் இன்னும் கேவலமாக திட்டினா போடுவீங்களா? ஒரு வார்த்தையை சொல்லி கேட்டேன். ஐயோ அது எப்படி சார் போட முடியும்? அப்போது அதை திட்டுறதுல அளவுகள் வச்சு போடுவீங்களா? நீங்கள் அந்த நபரை வேற எங்கேயா போய் திட்டிங்க, எங்களுடைய சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது விமர்சனம் வைங்க, டீசெண்டாக பேசுங்கன்னு நீங்கள் அவரை மாற்றுங்க. 10 இடத்துல அந்த வார்த்தை வந்து அதுக்கப்புறம் அவர் பேச மாட்டார். அது முதல்ல பண்ணிச்சிங்க, இதனால உங்களுக்கு என்ன பேஜ் வரும் சொல்லுங்கள் அப்படின்னு. அதற்கு பிறகு அவர் மாற்றிக்கிட்டார். கிட்டத்தட்ட எங்கேயுமே அவர் போட்டதே கிடையாது. அந்த அவங்க தம்ப்நெயில்ல டீசெண்டாக வரும், நம்மளால முடிஞ்சது. பலருக்கும் நான் சொல்கிறது, ஆர்வ கோளாறில் போட்டிங்கன்னா 1 லட்சம் கூட போட்டோம், வழக்கு வந்ததுன்னா அதில் ஒரு 10,000 ரூபா உங்களுக்கு வருமானம் வந்திருந்தா 1 லட்சத்துக்கு 2 லட்சம் 3 லட்சம் அந்த வழக்கு முடிகிற வரைக்கும் 5 வருஷம் மன உளைச்சல், இதெல்லாம் தேவையா? அதனால் என்ன இருக்குது அதை சுவாரஸ்யமாக போடுங்க. மிஸ்லீடு போட்டிங்கன்னா வரமாட்டாங்க. ஒரு தடவை வருவான் ஆர்வமாக, அப்புறம் என்ன பண்ணுவான், ஐயா இவன் எப்பவுமே மேலே போட்டிருக்கோன்னு. இன்றைக்கி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல் இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அதை பார்த்து இன்னொரு மெயின் ஸ்ட்ரீம் சேனல் பண்ணிட்டே இருக்காங்க. 2 பேரும் அழிய போகிறாங்க, ஏற்கனவே அழிஞ்சிட்டாங்க, இப்போ யூடியூப்லேயே அழிய போகிறாங்க. இதான் நடக்க போகுது. இன்னொரு 2 பெரிய யூடியூப்பில் 2 பெரிய ஆதிக்கம் செலுத்துகிற சேனலு இவனுங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தாண்டா, தன் கையால் தானே எடுத்து சாப்பிட்டார், இதெல்லாம் போகிறது தான் இவனுங்க வேலையன்ற அளவுக்கு மக்கள் மனநிலை வந்துச்சு. எப்போவுமே யதார்த்தமாக இருக்கிறவங்கள ஜனங்க ஏற்றுக்குவாங்க. ஆரம்பத்தில் ஏற்றுக்கலனாலும் போக போக ஏற்றுக்குவாங்க. இப்போது நான் சொல்கிறேன், தாவேகாவை ஆதரிக்கிறோம் இல்லைன்றதெல்லாம் கணக்கு இல்லை. நீங்கள் ஒரு கண்ணாடி வச்சுட்டு எங்களை பார்க்காதீங்க, அதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. எங்கள் வேலை என்ன நடக்குதுன்றது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இன்றைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இவர்களை நாம் இந்த விஷயங்களை பாராட்டுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கூடுதலாக நல்லது நடந்தால் அது மக்களுக்கு தான் நல்லது. ஆமாம்,
அதுக்கு ஒரு உதாரணம் வேணும்னா, ஒரு போலீஸ் அதிகாரி செஞ்ச நன்மையை நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். நான் ஒரு செய்தியாக போடுறப்போ அந்த போலீஸ் அதிகாரி தான் எனக்கு ஃபோனு. "ஏன் முத்தலீப் இந்த மாதிரி பண்ணுறீங்க? இது வழக்கமாக நான் பண்ணுறது தானே. இது வந்து இதெல்லாம் போய் செய்தி ஆக்குறீங்களேன்னு." ஏன்னா அவருடைய பெருந்தன்மை. அது சரி. நான் சொன்னேன், "சார், உங்களுக்காக நான் பண்ணல சார். ஒரு அதிகாரியால் இப்படி பண்ண முடியுன்றதை நான் பதிவு பண்ணுறேன். இதை பார்த்து 10 அதிகாரி பண்ணாங்கன்னா, பண்ணால் நமக்கு செய்தி வரும்னு 10 பேர் சும்மா போலியாக பண்ணால் கூட ஆமா, அது 10 பேருக்கு நன்மை சார். நன்மை. அதற்காக தான் சார் பண்ணுறேன், உங்களுக்காக பண்ணலன்னேன்." அவர் சிரிச்சிட்டே ஃபோனை வச்சுட்டாரு. ஆக்சுவலாக அதுதான் நான் என்னுடைய நோக்கமும். அதனால தான் சொல்கிறேன், அம்மா உணவகம் சீரழிஞ்சு போய் கிடக்குது. இந்த 5 வருஷத்தில் சீரழிஞ்சு போனதுடைய இது இந்த ஆட்சியுடையது, திமுக ஆட்சியுடையது. அதனால பாதிக்கப்பட்டவங்க சாதாரண ஏழை பேரே எளிய பெருச்சாலி ஊடகம், பெருச்சாலி கூடம் சொல்லி பேர் கூடம். வச்சிருக்கலானே. அவ்வளவு பெருச்சாலிகளும் எலிகளுமா தான் இருந்தது. எத்தனை அம்மா உணவகத்துல. இந்த பாதிப்பு எல்லாம் பாதிக்கப்பட்டது ஏழை எளிய உழைப்பாளி மக்கள். அந்த உழைப்பாளி மக்கள் சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இந்த கேஸ் உயர்வால எத்தனை ஒரு சாதாரண தள்ளுவண்டி கடையில கூட எவ்வளவு ரூபா ரேட்டு கூட்டிட்டு அண்ணா அம்மா உணவகத்துல கூடுமா? கூடாது இல்ல. அப்ப இது எவ்வளவு பயனுள்ள ஒரு விஷயமா இருந்திருக்கும். காலை டிஃபன் எங்கங்க உங்களுக்கு 10 ரூபால சாப்பிட முடியும். அப்போ அம்மா உணவகத்துக்காக நம்ம கோரிக்கை வைக்கிறோம். உடனே அது நிறைவேறுதுன்னா இவர்களை பாராட்டணுமா இல்லை நீங்க திட்ட சொல்றீங்களா? அதே மாதிரி நான் இன்னைக்கு நம்ம மக்களுக்கு நம்மளும் சொல்லுவோமே, சிஎம்டிஏல நம்ம அந்த கட்டுமானத்துக்கு நம்ம கொடுப்போம்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு, கட்டுமானத்துக்கு வாங்குறதுக்கு பார்ட்டி ஃபண்ட் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கட்டுமானத்துக்காக சிஎம்டிஏ மூலியமாக தான் அப்ரூவல் வாங்க முடியும். ஆமா. அப்போ நான் ஒரு கிரவுண்டு நிலத்துக்கு கட்டுமானத்துக்காக நான் அப்ரூவலுக்கு போகிறேன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோன்னு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி கட்சி நிதின்னு நீங்கள் வழக்கமாக கட்டுற கட்டணத்தை தாண்டி கோடிக்கணக்கில் அங்கே கொடுத்தால்தான் அது வந்து அப்ரூவல் ஆகுறது. இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 250லேருந்து 2500 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பார்ட்டி ஃபண்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இன்றைக்கி அந்த கட்டுமான சங்கத்துடைய தலைவர் பேட்டி கொடுத்துருக்காரு. இது சுத்தமாக நீக்கிட்டாங்க, பார்ட்டி ஃபண்டுன்னு எதுவுமே கொடுக்கக்கூடாது, நீங்கள் வந்து அப்ரூவல் போடலான்னு. இன்னும் பல விஷயங்களை ஓப்பன் டெண்டராக மாற்றிருக்காங்க. நேற்று அரப்போர் ஜெயராமன் அந்த குழுவை சேர்ந்தவர் பாராட்டி பேசுகிறாங்க. அரப்போர் ஜெயராமன் அந்த குழுக்கிட்ட பாராட்டு வாங்குறதுக்கு பெரிய இது வேணும். அவர்கள் எந்த காலத்துலையும் யாரையும் பாராட்ட மாட்டாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் இது. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சென்னை மாநகராட்சியில் நம்ம 2 நாள் அதை பதிவு பண்ண விட்டோம். அவசரமாக ஒன் டே டெண்டர், அதுலேயும் ஓப்பன் டெண்டர் கிடையாது, லிமிடெட் டெண்டர் அவசர காலங்களில் மட்டும்தான் போடுவாங்க. இப்போ பேரிடர் காலத்தில் ஒரு 4 படகு வேணும் அப்படின்னா அதுக்கு போய் ஓப்பன் டெண்டர் போட்டு ஆள்லாம் வாங்க முடியாது. டக்குன்னு லிமிடெட் டெண்டர் போட்டு யார் பார்த்தா தகுதி 4 படகு சப்ளை பண்ணு, இதான் ரேட்டு அதுன்னு அந்த மாதிரி லிமிடெட் டெண்டரு பயன்படுத்தி இவர்கள் ஓப்பன் டெண்டர் அது டெண்டர் விட்டு அது எப்போ தேர்தலுக்கு பிறகு அதான் முக்கியமான ஒரே நாளில் முடிவு பண்ணி முடிச்சு விட்டாங்க. இதில் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் அது பொதுவான இதில் போயிடுமா. அதனால் ஒரே இதுக்கு இப்போ 4 பொக்லைன் இயந்திரம் வாங்குற இடத்துல 4 பொக்லைன் இயந்திரம் தானே டெண்டர் விடணும். ஆமாம், ஒவ்வொரு பொக்லைன் இயந்திரத்துக்கும் தனித்தனி டெண்டரு. ஏன்னா ரேட்டு பிரிஞ்சாதான் இவங்களுக்குள்ளே இருக்குமா அந்த டெண்டர். சயின்டிஃபிக் அறிவியல் பூர்வமான இது. இதை எல்லாத்தையும் அரப்போர் இயக்கம் எடுத்து போட்டாங்க. நானே கூட அந்த ட்வீட்டில் இது பண்ணேன், இந்த மாதிரிலாம் நவீன இது அடிக்கிறாங்க, இப்போவும் தைரியமாக பண்ணுறாங்களேன்னு. எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாப்புல. அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம 2-3 நாள் முன்னாடி கூட பேசியிருந்தோம். எல்லா முதலாளித்துவ கட்சிகளுக்கும் தேவை இருக்கும். இது முதலாளித்துவ உலகம். நான் ரொம்ப நேர்மையாக இருக்குன்னா எம்ஜிஆர் 77 to 80 இருந்தார், கண்டமானார். அதுக்கப்புறம் ஒரு நிலைப்பாடை லைட்டாக மாற்றிக்கிட்டார். ஆனால் ஜனங்களுக்கு தொல்லை கொடுக்காமல் பார்த்துக்கிட்டார். அந்த மாதிரி இன்றைக்கி மத்திய அரசு, நீங்கள் பாஜக அரசு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் தனிநபர் அமைச்சர்கள் அதில் செல்வ செழிப்பான சீமான் கோமானா மாற விட மாட்டாங்க. பார்ட்டி ஃபண்டுன்ற மாதிரி சில இதெல்லாம் போகும். அதில் தான் அந்த மார்டின் இதெல்லாம் பெரிய அளவில் ஃபண்டு வாங்கினதெல்லாம் அது எப்படி வாங்குறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ. ஆனால் தனிநபர்கள் அங்கே பெரிய மனிதர்களாக கொள்ளையடித்து ஊழலில் சொத்து குவிப்புலாம் அங்கே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இது ஒன்று. சேம் அதே பேட்டர்ன் தான் எல்லா இடத்துலையும் இருந்தால் பெரிய அளவில் இந்த கொள்ளை அடிக்கிறது நிற்கும். இத்தனை % பார்ட்டிக்குப்பா, இத்தனை % அமைச்சருக்கு, இத்தனை % அதிகாரிகளுக்கு. நானே சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது. என்ன பண்ணுறது? இப்படி ரொம்ப குறைச்சி போயிட்டா நாட்டில் பிரச்சனையே இருக்காது. இப்போ அந்த பில்டிங் கட்டுமானாலும் அந்த காசை யார் தலையில் வைப்பார்? நம்ம மேலே தான். அந்த ஃப்ளாட் வாங்குறவங்க மேலே வைப்பார். அப்போது நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா எல்லாமே அதே தான். சிமெண்ட்டு, கல், மணல் எல்லாத்துலேயுமே குவாரிகளுக்கெல்லாம் வந்து நடத்துகிறவங்களுக்கு உடனடி அனுமதி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அனுமதிக்கு எந்த ஒரு இதுவுமே பிரைபும் வாங்கலை. சிங்கிள் விண்டோ. ஆமாம், சிங்கிள் விண்டோவாக போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த அளவு குறிப்பிட்ட அளவுக்கு தான் குவாரியில் நீங்கள் மண்ணல்லணும். அதை தாண்டி நீங்கள் வேறு எதுவும் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக. அமைச்சர் DK பிரபுவை நம்ம பாராட்டலாம். அதே நேரத்தில் இப்போவும்
தவறுகள் நடக்க தான் செய்யுது. தென்காசிங்கிருந்து கேரளாவுக்கு கனிம வளங்கள் போயிட்டு போயிட்டு தான் தான் இருக்கு. இருக்குது. அவர் பார்வைக்கு அங்கத்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டர் தினகரன் ராஜாமணின்னு அவர் ஒரு விஷயத்தை தொட்டார்னா அவ்வளோ பக்காவாக இருக்கும். நீங்கள் பல்வீர் சிங் பல்லு பிடுங்கின மேட்டர்லேருந்து பல யானோலேருந்து பல விஷயங்கள் கரெக்டாக தொடுவார். இந்த மாதிரி அகாதோகாலாம் கிடையாது. அவர் செய்தியாக போகிறதுனால அவர்கிட்ட யாரும் போக மாட்டாங்க. ஆனால் நறுக்குன்னு போடுவார். அவர் இது வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இது ட்வீட்டை நான் எப்பவுமே ரீட்வீட் பண்ணுவேன். அவர் போட்டதுன்னா அவ்வளோ பக்காவாக நியூஸும் போடுவார். அவர் இன்றைக்கி போட்டிருக்காரு, பிரபு அமைச்சரை டேக் பண்ணி இப்போவும் போகுது கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு, நானும் டேக் பண்ணி பார்த்துக்குங்கன்னு 2 பேருக்கும் போட்டிருக்கேன். இது தடுத்து நிறுத்தப்பட்டால் உண்மையிலேயே சொல்கிறேன், அந்த 3 மாவட்ட மக்கள் உங்களை அப்படியே கண்டிப்பாக பார்ப்பாங்க. இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது இதை வரவேற்றால்தான் அவர்களுக்கு ஊக்கமாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது மூலையில் உட்காந்துட்டு உங்களுக்கு ஒரு கண்ணாடியை மாட்டிக்கிட்டு முத்தலீஃப் எப்போவுமே இதை தான் பேசிகிட்டு இருந்தோன்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது. நாளைக்கே இதே தாவேகா தப்பு பண்ணால் விமர்சனம் பண்ணுவேன். அன்னைக்கு தாவேகா தொண்டர்கள் என்னங்க எங்கள் தலைவர் எப்படி தலைவரை தவறுதலாக நான் அது இன்னொன்று என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. என்னை சார்ந்தவர்கள்ட்டையும் நான் சொல்கிறது, விமர்சனம் வைங்க, தரக்குறைவாக பேசக்கூடாது. அதில் உறுதியாக இருக்கிறேன். அப்போ விமர்சனம் நீங்கள் அவர் புஷியானந்தாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், நிர்மல்குமாராக இருக்கட்டும், வெங்கட்ராமனை எவ்வளவோ விமர்சனம் வச்சுருக்கோம். தரக்குறைவாக ஒரு நாள் கூட பேச கிடையாது. அது ஒரு சட்டையராக கிண்டலாக போகும். அவ்வளோதான். அந்த இவர்களும் எனக்கே ஒருத்தர் கமெண்ட் போட்டார், நீங்கள் எங்கள் தலைவர்களே நீங்கள் இது பண்ணுறது நாங்களே ரசிக்கிறபடி இருக்குது, நாங்கள் அதை வரவேற்கிறோம், நீங்கள் டீசெண்டாக விமர்சனம் பண்ணுறீங்க. இதுதான் இதை தான் பண்ணாருங்க. ஆமாம், அவருடைய இதுதான் எனக்கு பாலிசி. இந்த ஒருத்தரை ஒரே ஐடியாக தூக்கி பிடிச்சிக்கிட்டு இன்னொருத்தரை இறங்கி இது பண்ணுறது, இந்த சைடை திரும்பி பார்க்கறதுல நேற்று கூட நம்ம பேசணுமா இல்லையா, ஏஐ தொழில்நுட்பத்தில் பள்ளியில் கொண்டு வந்தது திமுக தான் சொன்னோமா இல்லையா? ஆமாம். அதனால் அவங்க கூட அந்த சாதனையை சொல்லலை, நம்ம சொல்லி அந்த பார்வை வந்து எங்களது பொதுவான பார்வைங்க. நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருப்போம். நீங்கள் அப்பப்போ மாறிக்கிட்டு உங்கள் சைடு மாறும்போது வாழ்த்துங்க, மற்ற டைம் போகும்போது நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கடந்து போங்க. அவ்வளோதான் நம்ம சொல்லணும். 2வது நடந்துக்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அது உங்கள் பார்வை. ரைட்ண்ணே. இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு தான் சமூக நீதி நாள் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி சார்பாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது பேசியிருந்தார். என்ன காரணம் அப்படின்னா, திரு வன்னியரசு அவர்கள் அவர் பொறுப்பேற்றிருக்காரு அமைச்சராக விசிகா சார்பாக. 7 தலித் இல்லை, அது இன்னைக்கு அவர் சொன்ன நாளை வச்சு நம்ம பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக ஷாஜகான் அவர்கள் முதல்ல இந்த 2 பேருக்குமே வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன்னா என்ன காரணம்னா, மற்றவங்கெல்லாம் இந்த சுகத்தை அனுபவித்தவங்க, ஒரு கட்சியாக சுகத்தை அனுபவிச்சிருக்காங்க, தாவேக்கா அனுபவிக்கல, இவங்களும் இதே மாதிரி தான் முதல்ல விசிகாவும் அனுபவிக்குது. இது சுகம் என்று சொல்லாதீர்கள், கடமை, பொறுப்பு. அதான் ஆடப்பட்டு பத்திரிகையில் எல்லாரும் சொல்லுவோம். அது அவங்க இந்த பொறுப்புக்கு அவர் வந்ததில்லை. தன் கையில் அரசு ஒரு அண்ணன் மேலே நம்ம திருமணம் மேலே 1000 விமர்சனம் வச்சிருந்தாலும் கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு காலமாக இதுக்காக கஷ்டப்பட்டு வந்தவர், பல இன்னல்களை சந்தித்தவர். முதல் கோரிக்கை அவங்கள்ட்ட தான் எப்பவுமே இருந்தது, ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு. ஆனால் அது நடக்கலை. இன்னொன்று, ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுன்ற கோரிக்கையை வச்சதுனாலே பழிவாங்கப்பட்டு வெளியேற்றப்பட்டவர் ஆதவ அர்ஜுனா. ஆமாம், அவரை தொற்றுக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து அவர் அந்த இதை பண்ணிட்டு, ஆனாலும் தன்னை வெளியேற்றிய அந்த இயக்கத்துக்கு விட்டு கொடுக்கல, எதிர்ப்பாக பார்க்காம அவருக்கு எப்பவுமே ஒரு பாசம் உண்டு. அந்த அடிப்படையில் மிகுந்த வன்னியரசு அவர்கள் தான் பல ட்வீட்டை வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் எதிராக போட்டிருந்தாரு அந்த காலகட்டங்களில். ஏங்க நான் இன்னொன்று சொல்கிறேங்க, இதே வன்னியரசு அவர்களுக்கு நான் சொல்ல வருவது, பார்த்தீங்களா உலகம் உருண்டை, விமர்சனத்தை டீசெண்டாக வைங்கன்னு அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறது. கட்சி தலைமை பொறுப்பு போக உங்கள் தலைவரை பார்த்து கற்றுக்குங்க. அவர் சில நேரங்கள் தான் தவறி இருக்கார், மற்றபடி அவர் யாரையும் வந்து ஹர்ட் பண்ண மாட்டார், இழிவாக பேச மாட்டார். அது ஒரு பழக்கம் உண்டு. அப்போ அந்த கட்சியில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி இழிவாக பேசிட்டு நாளைக்கு பண்ணி அவங்க மூஞ்சியை பார்க்குற ஒருத்தர் நீ கீழே போட்டிருக்காப்புல, விஜயின் ஊழல்கள் தொடரும்னு போட்டிங்களா, இன்றைக்கி பார்த்தீங்களா அவர்கிட்டயே வந்து நிற்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு. அப்போ விஜய் வந்து இது எல்லாத்தையும் கண்டுக்காமல் கை கொடுத்து வரவேற்று தன்னுடைய அமைச்சர்களை சேர்த்துக்கிறாரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பெருந்தன்மை. நீங்கள் வேற ஒருத்தராக இருந்தால் வன்னியரசு மட்டும் வேணாங்க, வேறு யாருக்காவது சொல்லுங்கள் நான் தர்றேன் அப்படின்னு டிமாண்ட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொருத்தர் இருக்கார்ல, அவர் கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் வாங்கினேன்னு சொன்னால் என்ன, நீங்கள் வாங்கணும்னு சொன்னால். அதனால் அந்த இதெல்லாம் பார்க்கல. இன்றைக்கி வன்னியரசு தான் கூனி குறுக்கி நிற்பார். நான் அவரை இது பண்ணுறதுக்கு சொல்லலை. உங்களுடைய விமர்சனம் நான் வந்து காது கொடுத்து கேட்காத அளவுக்கு இருந்தது. விமர்சனமாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் தரப்பை வைக்கிறீங்க, அதில் உங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கீங்க, விஜயை விமர்சனம் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. விமர்சனம் பண்ணுறீங்க, நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணும்பொழுது தான் அந்த ரிசல்ட் வந்த பிறகு கூட அந்த விமர்சனத்தை கண்டினியூ பண்ணுறது. அதுதான். அதனால் உலகம் உருண்டைன்றது எப்போவுமே புரிஞ்சுக்கணும். இப்போ ரவிக்குமாரோ மற்றவர்களோ பார்த்தீங்கன்னா விமர்சனம் அந்தளவுக்கு கடுமையாக இருக்காது.
அது ரொம்ப முக்கியங்க. நான் அது யூடியூபர்ஸ்க்கும் சொல்கிறேன், பத்திரிகையாளர்களுக்கும் சொல்கிறேன், நம்ம அரசியல்வாதிகளுக்கும் சொல்கிறேன். விமர்சனத்தை விமர்சனமாக வைங்க. பாருங்கள், அதான் மெயின். இன்னைக்கு யார் ஆசை வச்சிருக்காரு பாருங்க. அது வருது பேசணும். அப்போ முதல்ல இந்த பதவி ஏற்றது எப்படி பார்க்குறீங்கண்ணே? இந்த அரசு இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சாதனை பண்ணிட்டாருங்க. இருந்தாலும் இந்த காலத்தில் இவ்வளோ புறையோடி போயிருக்கிற, மீண்டும் சாதியம் அது இதுன்னு புறையோடி போயிருக்க அரசியல் கட்சிகளுடைய தன்மைகளே மாறி போயிருக்க காலத்தில் ஆதி திராவிடர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்னா ஒரே ஒருத்தர் தான் கொடுப்போம், அது சமூக நீதி அரசுன்னு சொன்னாங்க. பட்டியலினத்தை சார்ந்து தான் கொடுப்போம்னு. கடைசி டைமில் தான் உயர்கல்விக்கு கோவிச்செலின்னு போட்டாங்க. ஆமாம். ஆனால் இங்கே பள்ளி கல்வி உயர்கல்வி ரெண்டுக்குமே பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி 8 பேர் திட்டமா சமூக நீதித்துறை, பள்ளிக்கல்வி, உயர்கல்வித்துறை, இந்த பல துறைகளை வந்து கொடுத்து அடுக்கி வச்சிருக்காங்க. முக்கியமான துறைண்ணே. அதுவும் எம்எஸ்எம்இலாம் மதன் ராஜா அவர் கையில் கொடுத்துருக்காங்க. பாராட்டக்கூடிய விஷயம். அதனால் அது ஒன்று. ரெண்டாவது இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினருக்கு ஒரு 4 பேர் முதல்வரோட சேர்த்து. அதே மாதிரி பிராமண சமுதாயத்தை சேர்ந்த 2 பேர். இதுக்கு முன்னாடி இந்த சாதனையை செஞ்சது எம்ஜிஆர். HV ஹண்டே அவர்களை சுகாதாரத்துறை அமைச்சராக கொண்டு வந்தார். அது ஒரு துணிச்சல். அதற்கு பிறகு இந்த அரசில் தான் 2 பேர் வந்திருக்காங்க. அவர்களுடைய பணியை சிறப்பாக செய்தால் விஜய்க்கு அது ஒரு பெருமையாக இருக்கும். ஆமாம், அந்த இது கொண்டு வந்ததுன்னு. அப்போ இதை எதுவுமே இவர்களால் சகிச்சிக்க முடியல. ஒரு பக்கம் திட்டினீங்கன்னா இன்னொரு பக்கம் 8 பேர் பட்டியலினத்தவர் இருக்காங்க. சிறுபான்மையை சேர்ந்த 4 பேர் இருக்கிறாங்க. திட்ட முடியாது. பிராமணர்கள்னா ஏன் பிராமணர்கள் வரக்கூடாதா? இந்த இதுக்கு வரக்கூடாதா? அவங்களுக்கு அதிகாரி நேற்று நீங்கள் தானே சொன்னீங்க, அதிகாரிகள் மட்டும் வேணும், ஆடிட்டர்கள் மட்டும் வேணும், அமைச்சர்கள் மட்டும் வேணாவா அப்படின்னு. அதனால் இப்போ இவரால் இருதலை கொள்ளி எறும்பு போல் எதுவும் பண்ண முடியல. அந்த செந்தில்லாம் நேற்றுலாம் பேசுகிறாரு. எப்படி அப்படியே செவுறு கட்டார். செவுறு கட்டு இன்று புதிதாக பிறந்தோன்ற மாதிரி இந்த மாதிரிலாம் நடக்குது. ஒரு மாணவனை நடு ரோட்டில் வெட்டி கொள்கிறார்கள். அதன் மாதிரி கொடுமை நடக்கிறது. ஏன்னா பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. இங்கெல்லாம் பாட்டில் 20 ரூபா வாங்குறாங்களாம். தலையா அழிச்சுக்கிட்டோமே. அன்னைக்கெல்லாம் எங்கே போனீங்க நீங்களாம்? இதை பற்றி ஊடகங்கள் ஏன் பேச மறுக்கிறது? எது எப்படி எந்த ஒரு இவங்களுக்கு மக்களை என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க? ஊடகங்கள் எந்த பொது பிரச்சனையும் பேச விடாமல் உங்களுக்கு மட்டுமே ஜால்ரா அடிக்கிறது மாற்றினது யாரு? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு கொண்டு வந்தது யாரு? கொலை, கொள்ளை, சிறுவர்கள், இது 2 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம், அனைத்தும் குடும்ப வன்முறை. இதுக்கெல்லாம் காரணம் போதை. 5 வருஷத்தில் மாற்றி வச்சது யாரு? எல்லாத்தையும் ரப்பர் போட்டு அழிச்சிட்டிங்களா? இன்னையிலேருந்து இன்று புதிதாக பிறந்தோமா? எப்படி அது ஏற்றுக்கிட முடியும்? அது ஒருத்தன் நெறியாளன் உட்காந்துக்கிறான் எதுவுமே கேட்காம. இவர் பேசும்போது தம்பி ஒரு நிமிஷம் இருப்பான்னு சொன்னா அவர் அப்படியே நின்றாரு. என்ன செய்ய முடியும்? அவரோட அட்ஜஸ்ட் தான் பார்த்துக்கோ அப்படின்னு. வேறங்க அதெல்லாம் ஒரு அவரும் சொல்லியிருப்பாரோ, இது நடக்கிறது நம்ம ஆட்சி தான், கவலைப்படாது சொல்லியிருப்பாரு. ஆமா, இது இன்னொன்று வேற சொல்றாங்க, எங்க ஆட்சி தான் நடக்குதான். அப்போ போன தடவை ஸ்டிக்கர் ஓட்டுனீங்களே வந்த உடனே பாலத்தை ஒப்பம் பண்ணும்போது சொல்லியிருக்கலாமே இது அதிமுக ஆட்சின்னு. அதிமுக ஆட்சி கண்டிப்பாண்ணே. அதே மாதிரிண்ணே, இந்த பதவியேற்பு விழா முடிஞ்ச உடனே பேட்டி கொடுக்கும்போது ஆதவ அர்ஜுனா சொன்ன ஒரு வார்த்தை, அதாவது நம்ம குறிப்பாக சொல்ல போனால் இந்த நிர்மல்குமார் அவருடைய மன்மு அமைச்சர் நிர்மல்குமார் அவருடைய துறையில் நேற்று நடந்த ஒரு சம்பவம். அது பல ஊடகங்கள் வந்து பேச மறுத்துருக்காங்க. ஏங்கிறது தெரியல, அல்லது இனிமேல் பேச போகிறாங்களாங்கிற விஷயம் தெரியல. மின்சாரத்துறையில் வந்து சோலார் ப்ராஜெக்டில் நிறைய ஊழல்கள் நடந்திருக்குங்கிற விஷயம் சிபிஐலேருந்து அந்த விஷயம் போயிருக்கு. அப்போ பார்க்கும்போது காசிங்கிறவர், அதை போன சிபிஐ ரைடு, இடி ரைடில் எல்லா ரைடுலேயும் அவர் ஒரு முக்கிய பங்கு வகித்தவர். அவரையும் தலைமை பொறியாளரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா அவர்கள்ட்ட வந்து இந்த சஸ்பெண்டை பற்றி கேட்கும்போது, இது நீங்கள் அந்த அமைச்சர் துறை அமைச்சரை பற்றி தான் கேட்கணும், என்கிட்ட இதை பற்றி கேட்காங்க, ஆய்வு நடத்திட்டு இருக்காங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது கடந்து போன விதம் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த விதத்தையும் அந்த சஸ்பெண்டையும் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் தலைமை பொறியாளர் சஸ்பெண்ட் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். ப்ளஸ் இந்த காசின்றவர் பல இதில் மாட்டியிருக்காரு. இப்போ அநேகமாக அடுத்த கட்ட நடவடிக்கை நோக்கி நகர்வதுடைய விளைவு தான் இந்த சஸ்பென்ஷன். அதே மாதிரி கார்ப்பரேஷன்லேயும் கடுமையாக உள்ளே இறங்கி இந்த விஷயங்களெல்லாம் ஆய்வு பண்ணணும், என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ ஒரு நம்ம மூத்த பத்திரிகையாளர் அறிவாலயம் சேகர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்து அவர் சொன்னது, விஜய் எல்லா விஷயங்களையும் கேட்குறாரு, என்னென்ன நடந்திருக்குது என்ன ஏதுன்னு அதிகாரிகள்கிட்ட. அப்போ ஒவ்வொரு விஷயத்துலையுமே இவர்கள் அடுத்தடுத்து இதை வந்து மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறாங்க. என்னை கேட்டால் நடவடிக்கை எடுங்கன்றேன். ஒரு 4 பேர் ஜெயிலுக்கு போட்டுருந்தேன். இவர்கள் கையில் தான் பல அமைச்சருடைய தலையெழுத்து இருக்குது, முன்னாள் அமைச்சருடைய தலையெழுத்து. அதனால் நீங்கள் பழி வாங்கணும்னு நான் சொல்லலை, முறையாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தடையாக இருக்காது. இல்லை, இவரை சஸ்பெண்ட் பண்ணும்போது யார் கேள்வி கேட்குறாங்க? துறையே கேள்வி கேட்காது. அங்கே இருக்கிற பாதி பேரே கஷ்டப்பட்டுருப்பாங்க இவராலங்கிறது பலருமே குற்றச்சாட்டு மட்டும் இல்லை. நீங்கள் முன்னாள் அரசியல்வாதிகள் மேலேயும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தடையாக நிற்காதீங்கன்ற. பழி வாங்க சொல்லலை.
ஆனால் நடவடிக்கைக்கு தடை தொடரட்டும். நடவடிக்கை சிபிஐ விசாரணை கேட்குறேன்னா கொடுத்துருங்க, முடிஞ்சது. பண்ணிக்கோ. என்ன ஆயிர போகுதுங்கிற. ஆமாம், ரைட்ண்ணே. இன்னொரு விஷயம் வந்து அந்த தாவேக்காவோட பொதுச்செயலாளர் அண்ணன் இவர் புசி ஆனந்த் அவர்களிடமிருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. தாவேக்காவோட காரணம் வந்து நம்ம நேற்று பேசியிருந்தோம், பல இடங்களில் போய் ஆய்வு பண்ணோம். நம்மளுடைய கோரிக்கை அதுதான், ஆய்வுகளை நீங்கள் பண்ணாதீங்க, பிரச்சனை இருந்தால் துறை அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போங்க. ஏன்னா நீங்கள் கட்சிக்காரங்க, கொண்டு போங்க, தீர்க்க வைக்கிற வழியை பாருங்கள். இல்லை அந்த தொகுதி எம்எல்ஏ மட்டும்தான், எம்எல்ஏக்களும் சரி அந்த துறை அமைச்சருடைய பர்மிஷன் இல்லாமல் துறையில் போய் ஆய்வு இதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்றைக்கு இருக்கிற ஊடகங்கள் மற்ற இது வந்து துறை அமைச்சர் இன்றைக்கி வந்தால் ஏற்றுக்குவாங்க, ஏன்பா இப்போ தானேப்பா அவங்க வந்துக்கிறாங்கன்னு. ஒரு 2 மாதம் பொறுத்து உதவி வேலை பண்ணி ஏதாவது நடந்ததுன்னா அது அந்த துறை அமைச்சருக்கு கெட்ட பேராக போய் முடியும். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் பண்ணாதீங்கன்னு ஆரம்பத்திலேயே பொதுச் செயலாளர்ன்ற முறையில் அறிக்கை விட்டுட்டார். இதற்கு பிறகு இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதேமாரி அங்கங்கே நடந்தால் இன்னொன்று பத்திரிகையாளர் இது ஆதரிக்காதீங்கன்னு போடணும். இந்த மாதிரிலாம் கூப்பிட்டா போகாதீங்க, நீங்கள் எடுத்து போடாதீங்க. இவனுக்கு 4 பேர் கேமரா தூக்கிட்டு போய் நின்றுக்கிறான்ல. ஏங்க எனக்கு இதுதாங்க கோபம். இவங்க எந்த அளவு மலுமட்டியாக இருக்காங்க பாருங்கள். ஏங்க நீங்கள் யாருங்கன்னு கேட்கணும். ஆமாம், முதல் கேள்வி அதான் இருக்கும். நாங்கள் வந்து மருத்துவர் அணியினர். எந்த மருத்துவம்? நீங்கள் மருத்துவரா? சரிங்க, மருத்துவர் வந்து இங்கே வந்து ஆய்வு பண்ணலாமா? நீங்கள் ஏதாவது அரசு சார்ந்ததில் இருக்கீங்களா? இல்லை, கட்சியுடைய மருத்துவமனையாக இருக்கிறவங்க நீங்கள் எப்படிங்க இங்கே வந்து ஆய்வு பண்ண முடியும்? ஏன் மேடம், டீன் சார் இவங்க எப்படிங்க ஆய்வு பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஆய்வு நடத்துறதுக்கு முன்னாடியே கேட்கணும். நான்லாம் அந்த கேள்வி கேட்டிருக்கேன். என்ன பண்ணுறது, இவங்களாம் வந்து கேட்க மாட்டாங்க. ஆனால் கடந்த காலங்களில் திமுக ஆண்ட காலங்களில் அதிமுக சைடில் நம்ம பெருசாக பார்த்துருக்க முடியாது. திமுக ஆண்ட காலங்களில் இந்த மாதிரியான டாமினேஷன் நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். குறிப்பாக சொல்லப்போனால் இவங்கெல்லாம் மறந்துட்டாங்களான்னு தெரில, நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் வீடு தாக்கப்படும் போது ஒரு காவல் நிலையத்தையே சூறையாடினது வந்து எஸ்ஐக்கு கை ஒழிஞ்சு சூறையாடினதே வந்து திமுகவுடைய முக்கிய பொறுப்பாளர்கள். அது குறிப்பாக சொல்ல போனால் துணை மேயராவா அல்லது அங்கே இருக்கிற மாநகராட்சியில் கவுன்சிலராக இருந்தாராங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. இன்றைக்கி ராயபுரம் எம்எல்ஏ தாமு அவர்கள் போய் ஒரு விஷயத்தை போய் கேட்க போகும்போது வாக்குவாதம் வந்த விஷயத்த பெருசாக எடுத்து போடுற ஊடகங்கள் அதை மறந்துட்டாங்களா? எப்படி பார்க்குறதுன்னு அதை அடிச்சாருங்க ஒருத்தர், இன்ஸ்பெக்டர் பலர் அணிஞ்சாரு. ஒரு பெண்ணு இன்ஸ்பெக்டர் பிடிச்சி தள்ளி விட்டாங்க ஒரு தடவை. இங்கே நடந்த விருங்கம்பாக்கத்தில் நடந்த கொடூரம் இடுப்பு கிள்னாங்க. என்ன பிரச்சனைனா இதையும் ஆதரிக்கக்கூடாது. தாமு பண்ணதும் ஏற்றுக்க மாட்டேன். நான் நேற்றே பதிவு பண்ணேன். அவர் எம்எல்ஏனா அவர் வந்து ஒரு டெப்டி கமிஷனர் ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ விக்டிமை கூப்பிட்டு போய் டெப்டி கமிஷனரை பார்த்து விக்டிம் மேலே போய் பார்க்க முடியாது. பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்காங்க அதிகாரிங்க. ஒருவேளை எம்எல்ஏ கூப்பிட்டு போனால் அதுக்கு வேல்யூ இருக்கும். கூப்பிட்டு போய் பார்த்து, சார் உங்கள் இதில் வந்து இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி பண்ணிட்டார் சார், இந்த பாருங்கள் வீடியோன்னு காமிச்சா அவர் நடவடிக்கை எடுக்க போகிறார். எடுக்கலைன்னா மேலதிகாரி போங்க, ஜாயின்ட் கமிஷனர்கிட்ட போங்க, சார் டெப்டி கமிஷனர் புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுக்கலான்னு. இன்னொன்று இவர் மேலே ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு நேரடியாக போய் சரிக்கு நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அவர் தன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறது, நீங்கள் கேமராலாம் சுற்றி வச்சுட்டு இருக்கும் போது அவர் தன்னை இது பண்ணுறது 4 வார்த்தை விடுவார். அதையும் எடுத்துக்கிட்டு இது பண்ணுறது அது தப்பு. அது மேலே பண்ணவே இல்லை. அதில் மெயினான ஒரு வார்த்தை, உன் ட்ரெஸ்ஸை கழட்டா விட மாட்டேன்னு சொன்னுங்கிறது. அது வந்து இதெல்லாம் சினிமாத்தனமான ஒரு வார்த்தைகள். ரைட்ண்ணா. இது ஒரு புறம் இருக்கும்போது இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு பெண்ணுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பெண் காவலர் வந்து அவங்க சரியாக நடத்தலைங்கிறதுக்காக அந்த பெண் காவலர்கள் 4 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயங்க, நான் வரவேற்கிறேன். இவருமே காத்திருப்பு பட்டியலில் போட்டிருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டரையும் காத்திருப்பு. எல்லாமே என்ன ஆகும்னா இந்த இது வந்து கொஞ்சம் சீராகும். நீங்கள் அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த நடவடிக்கைலாம் போலீஸாருக்கு எதிரானது இல்லை, ஒழுங்காக இருக்கிற போலீஸாருக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் இன்னொரு விஷயமும் இருக்குது. எடுத்தவங்க டக்குன்னு சஸ்பெண்ட் பண்ணாமல் துறை ரீதியாக விசாரணை நடத்தி இது உண்மைதான் தெரிஞ்சு சஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை நடவடிக்கை எடுக்கிறதுன்றது கரெக்டாக இருக்கும். நேற்று தான் நினைக்கிறேன் மதுரை வயலில் எங்கேயோ பொண்ணு காணா போய் புகார் போய் அதுதானே பாலியல் இதுன்னு சொன்னீங்க. இல்லை, பாலியல் கொடுத்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்திருக்கு. இது வந்து அந்த பொண்ணு விஷயமும் அவங்களும் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க. அதெல்லாம் பண்ணாதான். இன்னொரு விஷயம், இன்றைக்கி எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது. இன்றைக்கி செக்ரட்டரியேட் பக்கத்தில் போகும்போது ஒரு விஷயம் பார்க்கும்போது போலீஸ் அங்கே காவலர்களே அண்ணனை பார்க்க போகிறோம் அவங்களே உள்ளே ஓடுறாங்க. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அந்த கிரேஸ் அந்த இது இருக்க தான் செய்யுது. இல்லை, நேற்று நம்ம பேசுனதுனே அது நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது எனக்கும் தோன்ற ஒரு விஷயம். ஒருவேளை முதல்வர் அவர்கள் வந்து ஒரு சின்ன விளம்பரமாக ஆவின் பால் குடிக்கிற மாதிரி ஆவின் விஷயத்துக்கு ஒரு சின்ன விளம்பரம் பண்ணாருன்னா, அவர் தானே அம்பாசிடர் பண்ணால் எங்கேயோ அவர் விளம்பரம் கொடுக்குறாரு. ரைட்டு, பால் போய் கடையில் போனால் கிடைக்குதா?
அதுதான் அது கொடுத்த மக்கள்கிட்ட அந்த ஒரு பரபரப்பு வரும் இல்லையா? முதல்ல நீங்கள் சப்ளையை ரெடி அதிகப்படுத்தி பண்ணுங்க. ஏங்க ஆவின்னா அலையிறாங்க. நம்ம இதுலேயே கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஆவின் நெய்யை பார்த்து வருஷக்கணக்கில் ஆகுது, ம். ஆவின் வெண்ணெயை பார்த்து வருஷக்கணக்கில் ஆகணும் ஒரு ஆசை. பால் பேட அப்படி இருக்குண்ணே. பச்சை பாக்கெட்டு இப்போ எங்கே போச்சுன்னு கேட்குறாங்க. ஆ. இதெல்லாம் விஜயலட்சுமி அவர்கள் பால்வளத்துறை அமைச்சர் இதை கவனத்தில் வச்சுக்கணும். ஏன்னா நான் நேற்றே ஒரு விஷயம் சொல்லிட்டேன், உங்கள் இதில் தான் பதிவு பண்ணேன். எஸ்ஏ பொன்னுசாமி ம். அதுக்காகவே வாழ்கிறாரு. ஆள்றாரு. இப்போ சில பேர் சில துறையில் நிபுணத்துவமாக இருப்பாங்க. அவர் வந்து மிக மிக நேர்மையாளர். அவர் இன்றைக்கும் வேசர்பாடியில் உக்காந்துக்கிட்டு சாதாரணமாக இருக்கார். ஒரு பேட்டி கூப்பிட்டா கூட அவரால் வர முடியாத நிலைமை. ஏன்னா வசதி கம்மி ரொம்ப. ஆமா. அவ்வளோ நேர்மையாளர். கமல்ஹாசன் நம்பி போனார். அந்த தொழிற்சங்க அங்கே தொழிற்சங்கம் இருந்தது. அவர் மட்டும்தான் ட்வீட் போட்டுன்னு இருப்பார் மக்கள் நல கூட்டணி. நானே ஒரு தடவை கூப்பிட்டு கிண்டல் அடிச்சு விட்டேன், என்னங்க அவங்க கட்சியே நீங்கள் தான் உயிர் டெய்லி உயிராக வச்சுன்னுக்கிறீங்கன்னு. கடைசியில் அவர் வெறுத்து போய் வெளியில் வந்துட்டார். அதுக்கப்புறம் நான் இப்போ கூட சொன்னேன், நடுவில் தாவேக்க ஆரம்பித்த அப்புறம் சொன்னேன், தாவேக்க நான் எதிரானவன் இல்லைங்க, நல்லா புரிஞ்சுங்க, உங்களை மாதிரி ஆளுங்க அங்கே போங்கன்னு சொன்னேன். நான் இல்லைண்ணே வேணாண்ணே எனக்கு பிடிக்கலண்ணே அரசியலே வேணான்ட்டேண்ணே அப்படின்னே. இல்லைங்க போனீங்கன்னா நல்லா இருக்கும், தொழிற்சங்கம் இது இளையவர்கள் ஏதாவதுன்னு சொன்னேன். அது அவருக்கும் தெரியும். அவரை குறைந்தபட்சம் முதல்வர் அந்த இவங்க பால்வளத்துறை அமைச்சர் அழைத்து என்ன பிரச்சனை இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு அந்த விஷயங்களில், ஏன்னா அதிகாரி சில சமயம் உண்மையை சொல்ல மாட்டான், விஷயம் தெரிஞ்சவன் யாரும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி பத்திரிகையாளர்களுக்கும் இந்த மாதிரி விவகாரம் தெரியாது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு தெரியும், ஏதாவது சொல்லுவாங்க மேலோட்டமாக தெரியும். ஆனால் உள்ளூர தெரியறது அந்தந்த துறை சார்ந்து. இப்போ அவரை கூப்பிட்டிங்கன்னா எந்தெந்த பால் அந்த இது இருக்குல்ல தயாரிக்கிற இடம், அது அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் என்ன இருக்குது, ஏஜென்ட்டுகள்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, மற்றவர்களையும் அதிகமாக கொள்முதல் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் அவர் சொல்லுவார். இது தாண்டி கொள்முதல் அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது. ஆவின்தான் தமிழகம் அப்படின்னு என் கோஷம் வைங்க, முடிஞ்சது. ஆவின்தான் தமிழகம் ஒரு போர்டு வச்சா முடிஞ்சு போகுது. ஆவின்தான், ஆவினே வெல்லும், தமிழகம் வெல்லும்னாங்களா, ஆவின் வெல்லும் போடுங்க. இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் அமுல் இருக்குல்ல, நம்ம அந்நிய செலவாணியே அது மீட்டுட்டு வரட்டும். ஆவின்னு கண்டிப்பாக வந்துடும். ஓட்டு போடவே வந்திருக்காங்க. அந்த காலத்தில் அவங்க விஜயலட்சுமி அவர்களுக்கு பெரிய பேர் கிடைக்கும். ஆமாம். ஒரு பால்வளத்துறை முத்துசாமி அவர்களுக்கு நூற்றாண்டு கடந்த பேர் இருக்குது. அமைச்சர் முத்துசாமி. ஆமாம், முன்னாள் அமைச்சர். இப்போ தான் தோற்றுருக்காரு இந்த அலையில். அவர் போக்குவரத்து துறையில் அவர் தான் ஒரு மாறுதலை கொண்டு வந்தார். கலர் பஸ்லேருந்து எல்லாமே நவீன பஸ்ஸுகள், அந்த பாடி கட்டுறது, இது போக்குவரத்து தொழிலாளருக்கான கல்லூரிகள் பள்ளிகள் கட்டினதுன்னு. அவர் நிறைய ஸ்பெஷல் உண்டு. அற்புதமான மனிதர், வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஓரமாக நிற்பார். அப்படிப்பட்டவர் ஏன் இன்றைக்கும் பேசுகிறோம்? நம்ம 77 நடந்தது, இது 77 80களில் பண்ணது. இன்றைக்கும் பேசுகிறோம். நான் ஸ்கூல் பையனாக இருந்தேன், நாங்கள் பார்த்து பச்சை கலர் பஸ்ஸு அப்போ தான் பார்க்குறோம். இந்த சிவப்பு கலரில் கூண்டு வண்டியெல்லாம் மாற்றி அகல பாடி பச்சை கலரில் டாட்டா பஸ்ஸு கொண்டு ஓகே இறக்கி விட்டாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க, அதில் ஏறத்துக்கு அவ்வளோ ஆசைப்படுவோம். அந்த மாதிரி பல இது பண்ணார் அவர். போக்குவரத்து, எங்கள் மாமா ஒருத்தர் போக்குவரத்து துறையில் இருந்தார். அவர்லாம் வந்து சொல்லும் போதெல்லாம் பார்த்தா அவ்வளோ இது தொழிலாளர்கள் அவ்வளோ பண்ணார். அந்த டைமில் விபி சிந்தன் போன்றவர்கள் இருந்தாங்க. ஒரு மாதிரி நல்லா போச்சு. ஏன் பால்வளத்துறையில் அந்த மாதிரி விஜயலட்சுமி அவர்கள் பேர் எடுக்கக்கூடாது? நல்லா, அதனால் ஃப்ரீ ஹேண்டு விட்டுருவார். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணால் நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட் பண்ணுங்கள். இல்லை, அவர் வந்து சட்டப்பேரவை எம்எல்ஏக்கள் செலக்ட் ஆனவுடனே அந்த முதல் கூட்டத்தில் அவங்களுடைய அரங்கத்து கூட்டத்தில் சொன்ன வார்த்தைகளே, யாராவது ஒருத்தர், நான் நியமிக்கப்படுற ஒருத்தரோ நான் பார்க்குற ஒருத்தரோ என் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி ஊழல்கள் பண்ணிங்கன்னா அந்த நிமிடமே நான் என்னுடைய ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, நான் உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன். எனக்கு ஆள்றது முக்கியம் இல்லை, எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, உங்கள் பேர்லையும் கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறத ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி பல எம்எல்ஏக்கள் சம்மந்தப்பட்ட ஆட்கள் எந்த ஒரு வேலையும் பண்ணாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ பேசப்படுது. இன்றைக்கி டார்கெட் வச்சு தீபாவளிக்கு அனைத்து அரசு ஊழியர்கள், அனைத்து அரசு அலுவலகங்கள், அனைத்து பிரைவேட் அலுவலகங்கள் எல்லாவற்றிலையும் ஆவின் ஸ்வீட் மூலிமா தான் சப்ளை ஆகணும் அப்படின்னு எடுங்க. நம்ம பாராட்டுவோம், வேறு யாரும் பாராட்ட போகிறோம். ரைட்ண்ணே. நேற்று திருமாவண்ணா வந்து நான் கூட்டணிக்கு போக தயாருங்கிற வார்த்தை சொல்லாமல் அமைச்சரவை பொறுப்பை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கூட்டணி பற்றின விஷயங்கள் நான் 2-3 நாட்களுக்கு அப்புறம் உங்களை ப்ரெஸ் மீட்டை நானே அழைச்சி பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். இன்றைக்கி அமைச்சரவை பதவியும் ஏற்றுட்டாங்க. ஆனால் நேற்று நைட்டு 11:30 மணிக்கு ஒரு குரல் ஒலிச்சிருக்கு. ஒலிச்ச குரலை ஒரு எந்த நேரத்தில் அதை டெலிட் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் நம்ம ஆளுக்கு அந்த குரலை எடுத்துட்டாங்க. ராசா அவர்களுடைய குரல். சனாதானத்துக்கு எதிராக பேசுகிற ஒரு வார்த்தைகள்லாம் கேவலமாக பேசுகிற மாதிரி நேற்று ஒரு வார்த்தைகளை, ஒரு என்ன சொல்கிறது வந்து அர்த்தம் அறியாத வார்த்தைகளா அல்லது தரங்கட்ட வார்த்தைகளா எதில் வேணாலும் சேர்த்துக்கலான்னு அப்படி ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க?
அதாவது தோழமை கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் பெரிய அண்ணன் மனோபாவத்தோட எப்படி எப்படிலாம் இவங்களை நடத்துனாங்கன்றதை பல தடவை பேசியிருக்கோம். குறிப்பாக திருமாவளவன் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்றது அது அவர்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருடைய ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறது, அதே விஜய் அந்த புத்தக வெளியீட்டு கூட்டத்தில் கலந்துக்கிறது கூட இவருக்கு அனுமதி கொடுக்கல. அம்பேத்கர் புத்தகம் இவருக்கு அனுமதி கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறதுக்கே அனுமதி கொடுக்கல போல இருக்கு. மன உளைச்சலோட தான் திருமாவளவனை பற்றி குறிப்பிடும்போது அந்த நாற்காலியை ஒப்பிட்டு சொல்கிறதெல்லாம் வந்து காரணம் அந்த அமைச்சர் நடத்தின விதம். அதை திருமாவளவன் பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டாரு. ஆனால் அது வந்து சமூக வலைதளங்களில் அதை பெருசாக ரொம்ப பேர் எனக்கு பிடிக்காத விஷயம் அது. அந்த மாதிரிலாம் சொல்லிலாம் பேசிகிட்டு இருந்தெல்லாம் பார்த்தோம். அதற்கெல்லாம் காரணமாக இவர்கள் தான் இருந்தாங்க அப்படின்றது தான் யதார்த்தம். அப்போ அப்படிப்பட்ட கட்சிகளை தங்களுடைய அந்த கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் தேவைகளுக்காக உங்கள்கிட்ட நிற்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றும் உங்கள் பாக்கெட்டில் இருக்கிறத எதுவும் எடுத்து கொடுக்கல. நீங்கள் வேறு சில விஷயங்களில் என்ன மாதிரியான அடிமனை ஏன் சின்னத்தில் நில்லு அப்படிங்கிற சொன்ன ஒரே காரணத்துக்காக அன்றைக்கி அண்ணன் வைகோ உட்காந்துட்டு இருக்காருல்ல. ஆமாம், நீங்கள் 2 எம்எல்ஏ இருந்தால் அன்றைக்கி அவரும் ஒரு அமைச்சர். நீ இவ்வளோ தான் இருக்கணும், இவ்வளோ தான் உனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த பார்வை இருக்குல்ல, அது அவர்கள் சொல்கிறத காது கொடுத்துட்டு கேட்குறதில்ல. ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்ன மாதிரி உங்களால் நானா எங்களாலும் தான் நீங்கள். அப்போ எங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சியே பிடிச்சிட்டீங்க, ஆனால் ஆட்சியில் பங்கு தர மாட்டீங்கன்னு சொன்னனால தானே அவரை வெளியே அனுப்பிச்சாங்க. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிவிட்டு இன்றைக்கி நேரம் வரும்பொழுது அவர்கள் கிளிக்கு ரெக்கம் முளைச்சதுன்னா பறக்க தான் செய்யும். அப்போ ஒரு மத சார்பற்ற அரசு, நீங்கள் எடுத்த முடிவு வந்து யாரையா கேட்டிங்களா? திமுக சண்முகம் அவர்களே ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், இன்னைக்கு சண்முகம் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு நீங்கள் அப்போது உங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வந்து பெரிய அண்ணன் மனோபாவம் நிலப்பரப்புத்துவ சிந்தனையோடு இவர்களை அணுகுவீங்க. ஆனால் அவர்கள் கொஞ்சம் லைட்டாக தங்கள் உரிமைக்காக அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக எடுத்தால் நீங்கள் கண்டபடி பேசுவீங்கன்னா அந்த மனப்பான்மை என்ன மனப்பான்மை? அது எதோட ஒப்பிடுறீங்க? தென்னை மரத்தை ரைட்டு. ஆனால் ஒரு மனைவி கணவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு இன்னொருத்தவங்க கூட போகிறா அப்படின்ற லெவலுக்கு என்ன அதோடைய வார்த்தை என்ன? அதை போடுறீங்கன்னா எவ்வளவு வன்மம் இவங்க மேலே இருக்கும். இன்னொன்று எவ்வளவு அடிமைத்தனமாக இவர்களை நீங்கள் நினச்சிருப்பீங்க. அது என்னென்ன காலையில் ஒரு சிந்தனை நைட்டு ஒரு சிந்தனை வருது. காலையிலனா அடி வாங்கின அடி அந்த மாதிரி தெளிஞ்சிருக்கும். அடித்தவனு தெரியும்ல. இதில் அவர் முடந்தங்கு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஓ முடித்தவனை புறந்தள்ளி வேணா விடுங்க, அதை நம்ம படிக்க முடியாது, அதான் பிரச்சனை. முடந்தங்குன்ற வார்த்தை வந்து வளைந்து அல்லது கோணலாக வளர்ந்த தென்னை மரத்தை குறிக்கும். இப்படி வளர்ற மரம் இப்படி குறிக்கும். முடம்னா நமக்கு தெரியும், வளைந்த, முடங்கிய அந்த மாதிரி. தெங்குனா தென்னை மரம். இது வந்து கிராமப்புறங்களில் முடந்தெங்குக்கு குடைபிடிக்க முடியாது அல்லது முடந்தெங்கு நிழல் தன் குடிக்க ஆகாது. அது நேராக எஜமானுக்கு நிழல் கொடுக்காது, அங்கே இதாகும் அப்படின்றது. பக்கத்து வீட்டுக்கு உரிமையாளர் நிலத்துக்கு வெளியே வளைந்து அடுத்த ஒரு நிலத்துக்கு பலன் தருவதை குறிக்க இது. பொதுவாக தென்னை மரங்கள் இப்படி தான் வளரும். இது இந்த மாதிரி இளம் பருவத்தில் அதன் மீது ஏதேனும் பாரம் விழுந்திருந்தாலோ அது வளைந்து முடந்தங்காக மாறிவிடுகிறது, சரியான சூரிய வெளிச்சம் கிடைக்காத போது. அப்போ இவங்க முடந்தங்கா மாறினதுக்கு காரணம் என்ன? நீங்கள் தானே, நீங்களே போட்டீங்க. நீங்கள் அவங்க மேலே பாரத்தை திணிச்சு இல்லாத வேலை பண்ணீங்க, முடந்தங்க அங்கே போயிடுச்சு. அதனால் ஒரு மத சார்பற்ற அரசுன்னு நாங்கள் ஆதரிக்கிறோன்ட்டு போகிறாங்க. என்ன இப்போ போகிறவங்கள அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் வெளியே இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது, நீங்களும் வாங்க அமைச்சரவையில் பங்கேறுங்கன்னு. அதுக்கு 1000 பிரச்சனையும் பேசி கீசி தான் கடைசியில் தான் உள்ளே போகிறாங்க. நீங்களே அனுபவிக்கணுமா? பெட்டர் மார்க்ஸ் லைட்டே வேணுமா? மற்றவங்க யாரும் அனுபவிச்சிடக்கூடாதா? என் முஸ்லீம் லீக் ஒரு அமைச்சர் கூடாதா? 60 வருஷமா கட்சி இருக்குன்னா ஒரு தடவை கூட விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி ஒரு அமைச்சர் இருக்கக்கூடாதா? மற்றவர்கள் இருக்கக்கூடாதா? இடதுசாரிகள் ஓகே சொன்னால் கூட அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு அமைச்சரவை கிடச்சிருக்கும். ஆமாம், அவங்க கொள்கை வழிபாடுன்றதுனால அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு. இதை வந்துட்டு இவ்வளோ காண்டு விஜய் பாணியில் சொல்லணும், அவ்வளோ காண்டா அவங்களுக்கு. அதனால் இதெல்லாம் மக்கள் ரசிக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் கட்சிக்குள்ளே வாயால் கட்டது துரைமுருகன், பொன்முடி, ஆராசா. தேர்தலுக்கு தேர்தல் வாயால் கெடுவது ஆராசா. இல்லை, அவரால் மட்டும்தான் கட்சியே கெடுது. அதான் வாயால் கெடுதுன்னா கட்சியே கெடுத்துட்டு. லேட்டஸ்ட்டாக சேர்ந்திருப்பது அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னும் பலர். அண்ணாச்சியும் திடீர்னு கோவப்பட்டு வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்காப்புல. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்ச நாள் இந்த கவர்மெண்ட் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு விமர்சனம் பண்ணுங்கள். விமர்சனம் சரியாக வைங்க, உங்களோட சேர்ந்து மற்றவர்களும் வைப்பாங்க. கண்டிப்பாக. இறுதியாக என்னோட கேள்விண்ணே,
இன்றைக்கி அண்ணன் வேலுமணி அவர்கள் வந்து இப்போ ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. கொடுக்கும்போது ஒரு வார்த்தை, நாங்களும் அமைச்சரவையில் கேட்கல, அவங்களும் எங்கள்கிட்ட அமைச்சரவை பற்றி பேசலை, அதனால் சரியான வதந்திகளான நியூஸில் பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி எங்களுக்கு இன்றைக்கும் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான். எங்கள் கட்சியில் சில கருத்து வேறுபாடுகள் தான் இருக்குது, அதை நாங்கள் பேசி முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த முன்முடிவை? தண்ணீரிலே மீன் அழுதால் கண்ணீர் வெளியே தெரியாதுன்னுவாங்க. ஐஸ் கட்டியை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா அது கரையிறதுன்னு தெரியாது, அது அப்படியே கரைஞ்சி போயிடும். எங்கேப்பா ஐஸ் கட்டினா காணும். அதனால் அந்த பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடந்திருக்கலாம். இன்றைக்கி சூழ்நிலை சரியில்லாதனால அது அப்படியே ஐஸ் கட்டியாக கரைஞ்சி போச்சு. அதனால் எங்களையும் அவர் அழைக்கவில்லை, நாங்களும் அவரிடம் கேட்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பார்ட் வச்சிங்களா. இன்னொரு பார்ட் வந்து இதுதான் முக்கியம். பொதுச்செயலாளர் என்றைக்கு அவர் தான் சொல்கிறது வந்து இப்போது இருவர் மனதிலும் ஒரு சிறு மாற்றம் வந்திருக்கு. அந்த மனமாற்றம் பேச்சுவார்த்தையை நோக்கி நகர்கிறது. அப்படி நகர்வதை வரவேற்கிறோம். நல்லது நடந்தால் அதிமுகவிற்கு நல்லது. கண்டிப்பாக. மிக நன்றி. நம்ம நேரத்தையும்